என் செல்லம் பாக்குறதுக்கு அப்படியே சும்மா பஞ்சு முட்டாய் மாதிரி இனிக்கிறாளே. எப்ப நான் உன்னை பாப்பேன்னு தவமா இருந்துட்டு இருக்கனே. ஐஸ்கிரீம் தலையில அல்வா வச்ச மாதிரி இருக்கே தீபமா. உன்னை பாக்குறப்பெல்லாம் என் கண்ணுல கண்ணி வெடி வெடிக்குதடி. எவன்டி உன்னை பெத்தான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செத்தான். என் தீப்தி நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்க. அவசகுணமா பேசுற. வாடா உருளைக்கிழங்கு என்ன பேச்சு பேசுற? அண்ணா அண்ணா நான் முதல்ல சொல்றது கேளுங்கண்ணா, அப்புறமே என்ன போட்டு அடிங்க. என்னடா நீ சொல்றத நான் கேக்குறது? எரும மாடு. என் தீப்தி நினைச்சு நான் ரசிச்சிட்டு இருக்கும் போது யார் அவசகுணமா பேசினாலும் சரி அவங்களை அடிச்சு தோச்சு காய போட்டு வர ராஸ்கல். போங்கண்ணே, நான் உங்க நல்லதுக்காக சொல்ல வந்தா அடிக்கிறீங்க. நான் இனிமே சொல்ல மாட்டேன் போங்கண்ணே. இனிமே நீங்க எக்காடு கட்டி போங்க போங்க. உங்க காதலுக்கு கூடிய சீக்கிரம் கர்மாதி தான் நடக்கும். என்னடா என்னடா சொல்றீங்க? என் காதலுக்கு கருமாதியா? போங்கண்ணே, நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க தான் எங்களை அடிக்கிறீங்களா? டேய் அண்ணன் தானடா அடிச்சேன், இதுக்கெல்லாம் போய் கணக்கு கசக்கலாமா? அடிக்கிற கை தான்டா அன்னைக்கும். சொல்லுங்கடா. அடிச்சுட்டு அடிக்கிற கை தான் அன்னைக்கும் அது இதுன்னு பேசுறீங்க. நாங்க சமாதானம் மட்டும் போனேன். ஐயோ டேய் உங்க 2 பேருக்கும் மசாலா பால் வாங்கி தரேன், ஓகேவா? அதெல்லாம் முடியாது. நீங்க எங்களை அடிச்ச மாதிரி நாங்களும் உங்களை அடிக்கணும். ஆமாண்ணா, அடிச்சு ஆகணும்ண்ணா. அடிக்கணுமா? ஐயோ என்ன அவனுக்கு இந்த லெவலுக்கு வந்துட்டானுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி சரிடா, உங்களுக்கு நான் அடிக்கணும் அவ்வளவுதானே. அடிங்க. ஆனா அண்ணனை பார்த்து பக்குவமா மெதுவா அடிங்க. நீங்க இப்படி கண்ணை திறந்துட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி அடிக்க தோணும்? நீங்க கண்ணை மூடிங்கண்ணா. ஏதோ பிளான் பண்றானுங்களே. கண்ணை மூடிங்கன்னு சொல்றேன். சரிடா, மெதுவா அடிக்கடாலே. இப்ப உங்களுக்கு திருப்தி தானடா? சொல்லுங்களா, இப்ப வந்து சொல்லுங்களா. அண்ணா அன்னைக்கு ஒருத்தர் கூட கள்ள தொடர்பு இருக்குண்ணே. டேய் என்னடா என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே. ஆமா டேய் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்கடா. தீப்தி ஒரு நடிகடா, அதனால சினிமா உலகத்துல பல பேர் கூட காண்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையா? அண்ணே இது நல்ல தொடர்பா இருந்தா பரவாயில்லண்ணே, இது வேற தொடர்புண்ணே. அண்ணா அதுவும் வயசான ஒருத்தர் கூட. சும்மா ஆதாரம் இல்லாம ஒருத்திய தப்பு தப்பா பேசக்கூடாதுடா. என் தீப்தி கற்பு கரசிடா. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்கண்ணே, இங்க பாருங்கண்ணே. யார்டா இவன்? அது தெரியலண்ணே. அன்னைக்கு கூட நின்னு போஸ்ட் குடுக்கறது இல்லாம ஊரு பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காங்கண்ணே. 1-2 இருந்தா கூட கீழ்ச்சி போட்டுலாண்ணே. ஊரு முழுக்க அடிச்சு ஒட்டி இருக்குண்ணே. அண்ணா இத பார்த்ததுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லைண்ணா. கவலையில கட்டிங்க போட்டுட்டு தானே உங்களை பார்க்கவே வந்தோம். டேய் என் காதல் துரு தூசு மாசு இல்லாத அக்மார் காதல் நினைச்சிட்டு இருந்தேன்டா. தீபு உன்னை நான் சொர்க்க தீவுன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்படி கண்டவெல்லாம் என் கனவுல தீவெட்டிய சொல்லுறானுங்களே. அந்த கிளவிய வச்சுக்கிறேன். அவன் கால நேரம் தெரியாம. ஐயோ டேய் உனக்கு கால நேரமே கிடையாதாடா? அந்த ஆனந்த் போய் அடிச்சதுல உடம்பெல்லாம் வலிக்குது. இவன் வேற இப்ப என்ன கேட்க போறானோ தெரியலையே. சொல்லுடா சோதி. என்ன பேபி, என்ன நீ பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? கண்டவங்கள சேர்ந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கான். அவன் என்னடா ஊரெல்லாம் அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கான். ஏற்கனவே அடி வாங்கி வலியில நொந்து போயிருக்கேன். நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு தான் ஒண்ணுமே புரியல பேபி. நான் அந்த போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அதை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணு. டேய் அந்த போட்டோ அனுப்புடா.
கடங்காரன் இந்த போட்டோவை பார்த்துட்டு இப்படி குதிக்கிறானே. ஐயோ இவன் எப்படியா சமாளிக்கணுமே. பேபி பாத்தியா, தீப்தி மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அவனாலலாம் இப்படி துரோகம் பண்ணிட்டாலே பேபி. இங்க பாரு, நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், நீயே அவள்கிட்ட என்னன்றது கேளு. இப்ப அவ எந்த கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க. ஐயா சாமி தர்மம் போடுங்கய்யா, பண்ணுங்கய்யா. ஹலோ தீபு, தீபு நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? என்னாச்சு ஜோ? உங்க குரலை கேட்ட உடனே சொக்க பானைக்கு சொக்கா போட்டு விட்ட மாதிரி இருக்கு. ஜோ திருவண்ணாமலைக்கு எப்ப போலாம்? அடிப்பாவி, என்னவ தமிழ்ல பேசுறா? ஏண்டா சோதி பயல, ஹிந்தி கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நீ தமிழ் கத்து கொடுத்துட்ட போல இருக்கு. நீ சும்மா பேச்ச மாத்தாத பேபி, அவகிட்ட நீயே கேளு. நான் கேட்டா ஏதாவது சொல்லி மலிப்பு விட்டுருவா, நீ கேளு. ஏன் ஜோ நீங்க கேட்டு மழுப்ப போறேன்? உங்களுக்கு சூட சக்கரை பொங்கல் வேணுமா இல்ல பிரிஞ்சி சாதம் வேணுமா? ஐயோ இவ வேற மானத்தை வாங்குறாளே. தீபு, தீபு நான் ஆண்டி லைன்ல இருக்கேம்மா. துரையம்மாவா? பெரியம்மாவா? ஆமாமா துரையம்மா தான். அது துரையம்மானா மேடம்னு ஹிந்தில அர்த்தம். நீ ஒரு வயசானவங்க கூட போஸ்டர்ல இருக்கிறத பார்த்துட்டு என் ஹஸ்டன்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா? நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஐயோ சோதி, நீ எப்பவுமே இப்படி தாண்டா, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டுருவடா. டேய், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ தீபிகாவுக்கு கான்ஃபரன்ஸ் போடுற. அது அந்த போட்டோல இருக்கிறது அவளோட தாத்தாடா. என்ன பேபி சொல்ற? தாத்தாவா? ஆமா ஆமாடா, ஒரு காலத்துல அவர் தாதா, இப்ப தாத்தா. தாதா தாத்தாவாகலாண்டா, தாத்தா தாத்தா தாதாவாக கூடாது. என்ன ஜோ இது? நான் உங்களை வச்சு எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டிருக்கேன், நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்களே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல ரோட் ரோடா பார்க்கா பீச் பீச்சா நாம 2 பேரும் சுத்த போறோம். நாலா பக்கத்துல இருந்தோம் அப்படியே காசு கலகலன்னு கொட்ட போகுது. ஜீன்ஸ் பேண்டையும் டி ஷர்ட்டையும் பாதி பாதியா வெட்டி உங்களுக்கு போட்டு விட்டு நான் அழகு பார்க்க போறேன். நீங்க என்ன சந்தேகப்படலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த பாதி ஜீன்ஸ் பாதி டி ஷர்ட்? அது உங்களுக்கு தான்ப்பா. எனக்கா? டேய் டேய், ஐயோ கிறுக்கு பயல, இதுதான்டா இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனே. 1000 இருந்தாலும் தீபிகா ஒரு நடிகைடா, அவ டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோடா. ஓ ஜோ, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை பாபா கோயில்ல நைட் ஷூட் இருக்கு, நான் போறேன். இந்த நாதரிங் பேச்சு கேட்டுட்டு உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல ஜோ, சாம்பார் சாதம் வீணா போனா பேட் ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். அது சாம்பாரோட தப்பு இல்ல, அது நம்மளோட தப்பு. ஐயோ, கோயில் கோயிலா போறாளே தெய்வம், அவளை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. பேபி, நான் இனிமே அவளை சந்தேகப்பட மாட்டேன், என்ன மன்னிச்சிரு பேபி. தப்பிச்சோண்டா. டேய் இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாதுடா, அதெல்லாம் எனக்கு பத்தவே பத்தாது. அக்கவுண்ட்ல ஏதாவது பார்த்து போட்டு விடுறா. சரி பேபி, சரி பேபி, போட்டு விட்டுறேன். ஏண்டா என் தீப்தி மேல நான் உயிரே வச்சிருக்கேன், அவங்க தாத்தா கூட இருக்கிற போஸ்டரை பார்த்துட்டு என் தீப்தி பத்தி தப்பா பேசுறீங்களா? உங்களை உன் கையில கட்ட வச்சு கட்ட. மீனாட்சி, நீ எதுக்கும் பதட்டப்படாத. அண்ணி உன்னை எப்படியாவது அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சிருவாங்க, ஓகேவா? அக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடுங்க. நான் இப்போ இந்த வீல் சேரை யார் கண்ணிலும் படாம இந்த ரூம்க்கு கொண்டு வரதுக்குள்ள அப்பா நான் படாத பாடுபட்டுட்டேன் மீனாட்சி. சாரி அக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ உன் வருங்கால மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அவங்க வீல் சேர்லயும் உன்னை கூட்டிட்டு போய் உன் ஆசைய நான் நிறைவேற்ற போறேன்.
அக்கா ஏன் வருங்கால மாமியார் இல்லக்கா, நம்ம மாமியார். அது உண்மைதான் மீனாட்சி. இந்த சந்தர்ப்பத்துல அத நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குக்கா தேங்க்ஸ்லாம்? இந்த படபடப்பான நேரத்துல எனக்கு அதை சொல்ல தோணல, நீ ஞாபகப்படுத்திட்ட. நாம 2 பேரும் நிச்சயமா இந்த வீட்ல வாக்கப்பட போறோம் இல்ல ஆனந்த்? ஆமா நீ, அதுல என்ன சந்தேகம்? அதுக்காக தான் நம்ம 2 பேரும் இவ்ளோ போராடுறோம்ல. ஆனா இந்த போராட்டத்துல உனக்காக நான் இருக்கேன், எனக்கு தான் யாருமே இல்ல. ஏன்? நாங்க இருக்கோமே. இருக்கீங்க, எனக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல. அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் அண்ணி. ஆஹா, புரியுது. வருங்கால மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? சரி வா. வா. பாத்து உட்கார். அண்ணி சூப்பர். அப்படியே அத்தை மாதிரியே இருக்கால, அதுக்குதான் அத்தை சாரி எடுத்துட்டு வந்தேன். சூப்பர்க்கா. சரி டைம் ஆச்சு, வாங்க. போலாம். வாங்க. அட பாவி, முந்திரி பாதாம் பிஸ்தான் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்களே. இதெல்லாம் சாப்பிட்டுதான் நல்லா கொழுன்னு கொழுப்பெடுத்து அலையறாங்களோ. அதுலயும் அந்த ஆனந்து அந்த மாப்பு குச்சியை வச்சு என்ன அடி அடிச்சிட்டான். இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த வலியை மறந்து தெம்பை ஏத்துறதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிடுறேன். சீக்கிரம் வாங்க. இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்களே, கண்ணுல காட்டுறாங்களா? இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வந்தாதான் ஆசை தீர சாப்பிட முடியுது. ஐயோ, இந்த பண்ணாடைங்க எங்க இப்ப வந்தது? ஐயோ, பார்த்தா மாட்டிப்போமே. எதுக்கு பயப்படணும்? பயந்தாதான் திருடணும்னே தெரியும். நாம நேரடியா கூப்பிட்டு பேசுவோமே, நம்ம மேல டவுட் வராது. என்ன முதலாளி அம்மா? இழைச்சு போன மாதிரி தெரியுதே. நேத்து கூட நல்ல வாலிபா தான் இருந்தீங்க, ஒரு நாள்ல என்னாச்சு? அது வந்து பாட்டி, ராத்திரி நேரத்துல நிறைய பொருள் காணாம போகுது. குறிப்பா கிச்சன்ல இருந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் காணாம போகுது. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமாமா, எல்லாம் காணாம போகுது. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இருக்கும். அள்ளி முடிஞ்சாலாம் கொண்டையில, ஆடி முடிச்சாலாம் திண்ணையில. உரிமைய முந்தானையில முடியலாம், முள்ளங்கிய முடியுமா? இப்போ நீங்க எதை முந்தானையில முடிஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் உங்க தாத்தனுக்கு பிறகு நான் எதையுமே முந்தானையில முடிஞ்சது இல்லம்மா. ஏன் பாட்டி, இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை? அது சாப்பிட்டது செரிமானம் ஆகலம்மா, நெஞ்சுக்கும் தொண்டைக்குமா அலை கழிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் காலார இப்படி நடந்து வரலான்னு வந்தேன். தாகம் எடுத்துதா, தண்ணி குடிக்கலான்னு அடுப்படிக்கு வந்தேம்மா. சரிதாயி, நீங்க வாக்கிங்கே போங்க, நான் இப்படி வாக்கிங் போறேன். பாட்டி போயிட்டாங்க, நம்ம சீக்கிரமா போயிடலாம் வாங்க. ஐயோ அர்ஜுன் சார், வாங்க சீக்கிரம். அம்மா, வசு, இந்த நேரத்துல அம்மாவை எங்க கூட்டு போறீங்க? அம்மா. ஐயோ அர்ஜுன் சார், அங்கே இருங்க. அர்ஜுன் சார், அது இப்ப ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க நீ?
அது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லையே. ஆமா, பனி நேரத்துல அம்மாவை கூட்டி ஏன் வெளில போறீங்க? ஆ, அது அவங்க டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பூஜை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க போல இருக்கு. அது அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு பூஜை ரொம்ப நல்லபடியா நடக்கும். நான் இருக்கேன். பசு, சும்மா நின்று இருக்க, சொல்லு. ஆமா மேடம், பூஜை நல்லபடியா நடக்கும். அதான் அர்ஜுன் சார் இருக்காங்கல்ல. ஏய், என்ன இஜி தான் சொல்வியா? அம்மா, நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாங்களா? சரி, அப்ப நான் ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு? அதான் ஆனந்த் இருக்காரு, நான் இருக்கேன், நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடுறோம். அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு, அதான் கார்டன் பக்கம் போலான்னு வந்தேன். நீங்க போங்க போங்க, நாங்க படுக்க வச்சுக்கிறோம். ஓகே ஆனந்த், அம்மா ரூம்ல போய் படுக்க வைடா. சரிண்ணா சரிண்ணா. பூஜை நல்லபடியா நடக்கணும். பத்ரன்டா. சரிண்ணா சரிண்ணா. ஐயோ அர்ஜுன் சார். அண்ணி, நீங்க எங்க போறீங்க? ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ அண்ணி. அர்ஜுன் சார். ஏய், அம்மாவை படுக்க வைக்கலையா? அது ஆனந்த் இருக்காருல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்தேன். ஓ, எனக்கு லவ் மூடா இருந்தது, அதான் நானும் காத்து வாங்க வந்தேன். சரி ஓகே, நீயே காத்து வாங்கு, நான் கிளம்புறேன். நீங்களே காத்து வாங்குங்க, எனக்கு 2 நிமிஷம் முடிஞ்சது. என்ன 2 நிமிஷம்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க நிலவை பார்த்துட்டே இருங்க, கொஞ்ச நேரத்துல என் முகம் தெரியும். சரியா? தெரியும் தெரியும், நீ கிளம்பு. ஏய், பழைய ஐடியா. கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்புறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நிறைய சீரியல் பார்த்து கேட்டு போ. ஒருவேளை அவன் முகம் தெரியுமோ?